வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டிலேயே எளிமையான முறையில் ஈரல் வறுவல் வந்துட்டு ரொம்பவே சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்துட்டு நம்ம சமைக்க தெரியாதவங்க கூட இன்ஸ்டண்ட்டாக சமைச்சு முடிச்சிடலாங்க. இப்போது ஒரு ஈரல் வந்துட்டு முழுசாக வாங்கியிருக்கிறேன். இது 350 கிராம் அளவுக்கு இருக்கும். நம்ம ஈரல் கடையில் வாங்கும்பொழுது இது போல் கட் பண்ணாமல் வாங்கிக்கிறணும். ரொம்ப ரெட்டிஷாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பழைய ஈரல். இது போல் கொஞ்சம் சாம்பல் கலரில் இருக்கணும். இதுதான் வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஈரல். இது போல் முழுசாகவே வாங்கிட்டு இது போல் லைட்டாக இது போல் கத்தி வச்சு கீரல் வெட்டுக்கோங்க. விட்டுட்டு இது போல் சின்னதாக சவ்வு மாதிரி வரும். அதை வந்துட்டு கைட்டை லைட்டாக உரித்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் ஈரலில் வந்துட்டு அந்த கவுச்சி இல்லாமல் இருக்கும். இது போல் எல்லா பக்கமுமே லைட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு நமக்கு வேணுங்கிற அளவுகளில் இதை நம்ம வந்துட்டு கட் பண்ணிக்கிறலாங்க. குழந்தைங்களுக்கெலாம் அடிக்கடி வந்துட்டு ஈரல் வந்துட்டு சமைச்சு கொடுக்குறது ரொம்பவே நல்லது. பாருங்கள், இப்போ சொரப்பாயிரும் அந்த வலுவலுப்பான பகுதி. இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். ஒரு 2 முறை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிடுங்க, 2-3 முறை. இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ பாத்திரம் அடுப்பில் வச்சு அது நல்லா சூடானதுக்கப்புறம் கடலெண்ணெய் வந்துட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சூடானதுக்கப்புறமா இதில் வந்துட்டு பட்டை, சோம்பு, பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கிறலாங்க. இது நல்லா பொரிஞ்சிடட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகா ஒரு 4 மிளகாய் வந்துட்டு கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. அதுவும் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு வெங்காயம் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இது ஒரு பெரிய சைஸு பெரிய வெங்காயம். நீங்கள் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்க்கும் பொழுது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துட்டேன். நல்லா வதங்கிருச்சு. இந்தளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்துட்டு சேர்த்துக்கிறலாம். நம்ம இதில் தக்காளி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. உங்களுக்கு தொக்கு மாதிரி இல்லை குழம்பு மாதிரி வைக்கிறீங்கன்னா தக்காளி சேர்த்துக்குங்க. நம்ம இது வந்துட்டு சுக்கா வறுவல் மாதிரி பண்ணுறோம். இதில் தக்காளி சேர்க்க வேண்டாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு வதக்கி கொடுத்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்குருவோம். பாருங்கள், நல்லா வதக்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நான்வெஜ் செய்யும் பொழுது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்த்தா தாங்க நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. இது போல் ஒவ்வொரு பொருளையும் பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்க்கும் பொழுது நான்வெஜ் வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ இதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துட்டு நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஈரலை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. ஈரலே நல்லா போட்டு கழுவி எடுத்தாச்சு, அதனால நான் மஞ்சத்தூள் வந்துட்டு சேர்க்கலை. இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு குழம்பு மாதிரி இல்லை கிரேவி மாதிரி பதம் வேணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. இது போல் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் கம்மியாகவே வச்சுட்டு மூடி போட்டுடலாங்க. இப்போ ஓரளவு நல்லா வெந்துருச்சு. நம்ம இடையிடையே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தொக்கு மாதிரி பதத்தில் வேணும்னா நீங்கள் இப்போவே வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இப்போவே நல்லா வெந்திருக்கும். ஈரல் வேகிறதுக்கு ரொம்பவே கம்மியான டைம் தாங்க ஆகும். பாருங்கள், நல்லா வந்துட்டு சுக்கா மாதிரி நல்லா வந்துட்டு ட்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ இந்தளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறம் இதில் 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சுவையான ஈரல் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.